ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பர்சனலாக ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். 2 சரவுண்டு போட்டு ஒரு சப் ஊஃபர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எல்லோரும் 2.1 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஒரு சப்பு ஒன்று வைப்பாங்க. நம்ம பர்சனலாக வேணும்னு சொல்லி 2 சரவுண்டு ஒரு சப்பு அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஒரு சென்டர் இருக்குது. நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோடைய என்னென்ன ஸ்பெக் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா பகாரி போர்டு, யூஎஸ்பி போர்டு பகாரி போர்டு போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா 3 100K வால்யூம் கண்ட்ரோல், 3 100K வால்யூம் கண்ட்ரோல் போட்டிருக்கேன். ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் சுவிட்ச் போட்டிருக்கேன். மாஸ்டர் வால்யூம் எதுவுமே வைக்க மாட்டேன். நான் செய்கிற எந்த ஆம்ப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் வைக்க மாட்டேன். அது ஏன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 24024, அது வந்து பார்த்திங்கன்னா 24024 15 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது கஸ்டமைஸ்டாக பண்ணது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3510 3510 மெட்டல் டையோடு ஒன்று, டாட் பிராண்ட் இது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது 50 வோல்ட் 10,000 UF 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். இதில் 4 கூட போடலாம், என்கிட்ட 2 தான் இருக்குங்கிறதுனால 2 போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வசந்த் டிஎஸ்பி கிட்டு, வசந்த் டிஎஸ்பியில் சப்பு ப்ரீ. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டி சரவுண்டு ஒன்று போட்டிருக்கேன். வசந்த் ஹெச்டி சரவுண்டு போட்டிருக்கேன். வசந்த் ஹெச்டி சரவுண்டு நல்லாயிருக்கு. அதேமாதிரி சப்பு ப்ரீலேயும் டிஎஸ்பி சப்பு ப்ரீ வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மாஸ்ஃபெட் போட்டது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சைடு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு நான் எங்கள் ஏரியாவில் கேட்டு பார்த்தேன். டிரான்சிஸ்டர் இதெல்லாமே சுத்தமாக இல்லை அப்படின்ட்டாங்க. வெளியே தான் வாங்கணும் அப்படிங்கிறனால வெளியே போய் வாங்கிட்டு வந்த வாட்டி தான் அந்த ஒரு சேனல் வந்து ரெடி பண்ண முடியும். அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் 4 சேனல் ஒர்க்கிங் கண்டிஷனில் 4 சேனல் இருக்குது. நான் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 4 சேனல் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சரவுண்டு வெளியே பார்த்தோம்னா தெரியும். 3 சரவுண்டு கொடுத்துருக்கேன். ஒரு சென்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சப் ஊஃபர், அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிரிட்ஜ்டு மோனோவில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 4 5200 1943 காம்போவில் 4 போட்டிருக்கேன். 2 பேர் பண்ணி 4 பிரிட்ஜ்டு மோனோ போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேன் எதுவும் வைக்காமல் இருக்கேன். அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக யூஸுங்கிறனால ஓப்பன்லேயே விட்டுட்டு ஃபேன் போடுறங்கிறனால அது இல்லாமல் அதிகம் யூஸ் இருக்காது. நான் அப்பப்போ மட்டும் தான் போடுவேன். அதனால் ஃபேன் வைக்காமல் இருக்கேன். பட் இது யாருக்காவது வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தந்துடலாம். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 8000 இந்த ரேஞ்சில், 8000 8500 இந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே ரேட் அதிகத்தில் இருக்குது இப்போ. அதனால் 8500 8000 இந்த ரேஞ்சில் வரும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தால் போதும். சர்வீஸ் சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டேன். என்கிட்ட வாங்குகிற எல்லாமே அந்த மாதிரி தான். சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே வாங்க மாட்டேன். ஏதாவது டிரான்சிஸ்டரோ இல்லை போயிருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் அதை மட்டும் மாற்றி கொடுத்துருவேன். நான் போர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னொரு என்ன அப்படின்னா ஜிடெக்கில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும். ஜிடெக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12012 டிசி 12 வோல்ட் அண்டு 5 வோல்ட் இது நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தனியாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா போர்டு வச்சு டாட் பிசிபியில் வச்சு போடுவோம். அதோட இது காட்டிலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சின்னது பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா 0.5 ஸ்கொயர் மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் இது எல்லாமே டேக் எதுவுமே கட்டலை. நான் அப்பப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறனால எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக எதுவும் ரெடி பண்ணல. நான் ஜஸ்ட்டு யூஸுக்கு மட்டும் வச்சுருக்கேன். எல்லாமே 0.5 போடுங்க, 0.5 ஸ்கொயர் போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா சப்பு ப்ரீக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்படி தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீல்டு ஒயர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நான் எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால சீல்டு ஒயர் நான் யூஸ் பண்ணல. சீல்டு ஒயர் போடாமல் நான் இது எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் 0.5. அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயர் அளவுக்கு வரும். ரிப்பன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆம்ப் செய்யும்போது ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட ரிப்பன் ஒயர் கிடையாது, இல்லை.
0.5 ஸ்கொயர் mm தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா சப்புக்கு மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா நான் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கு மட்டும் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதே மாதிரி டிஸ்க்கு இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் அடுத்தடுத்து போடுறேன் நான். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப் வால்யூம் வைக்கல, ஒயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால சப் வால்யூம் இது வைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா சென்டர் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்துட்டோம்னா சப்பில் வச்சுருக்கேன் நான். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து பார்த்துட்டோம்னா இது கேட்டிருந்தீங்க, இது டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷனும் அப்புறம் ஆர்எம்எஸ் பவர் பற்றி கால்குலேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி, கால்குலேஷன் போட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டீரியோ டு மோனோ டு ஸ்டீரியோ பிரிட்ஜ்டு மோனோலையோ இல்லை பேரலல் மோனோலையோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்படியே அதுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அதுக்கு ஷார்ட்டாக என்னென்னா அந்த மாதிரி பண்ண வேணாங்கிறதா என்னுடைய கருத்துங்கிறத. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டீரியோ டு மோனோங்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி மோனோ பண்ணிடுவோம். பட்டு மோனோ வரதுலேயே மோனோ தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க பிசிபி அதாவது வந்து பார்த்திட்டோம்னா இந்த பிசிபி அடிச்சிருக்கும் போதே வந்து பார்த்துட்டோம்னா மோனோக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. நம்ம அதுலேருந்து பார்த்துட்டோம்னா ஸ்டீரியோ மாற்றணும் அப்படின்னா ஒன்று பின்னாடி இருக்க போர்டு அதாவது வந்து பார்த்துட்டோம்னா ஃபியூஸ் போர்டு மாற்றணும். இல்லை அப்படின்னா நம்ம அதிலே மாற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதிலே மாற்றும்போது அதிக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தா அப்படி அதாவது வந்து பார்த்துட்டோம்னா 2.1 காம்போக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்தா பெட்டராக இருக்கும், எந்த ஐசி போடலாம் அப்படி சொல்லி டீட்டெயிலாக கேட்டிருந்தேன். அப்படி அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் போட்டுறேன். இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அதான் கால்குலேஷன் கேட்டிருந்தேன். அப்படி கால்குலேஷனும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட கால்குலேஷன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஏன் வந்து பார்த்துட்டோம்னா 52001943 காம்போவில் வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நான் வந்து ஏன் வந்து இந்த வாட்ஸ் தான் இந்த பெர் டிரான்சிஸ்டர் தரும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லலை அப்படின்னா, ஏன்னா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சொல்லிடலாம் மினிமம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 100 வாட்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் அது வந்து உண்மையான கால்குலேஷனாக அது கிடையாது. அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் எடுக்கணும் அப்படின்னா நம்மள டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பவர் ஆம்ப் போர்டுன்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆம்ப் போர்டு, இந்த மூணுத்தையும் வந்து பார்த்துட்டோம்னா பார்த்துட்டு கால்குலேஷன் போட்டுட்டு எவ்வளோ பவர் இது எவ்வளோ தரும், அதே மாதிரி ஸ்பீக்கர் பவர் பார்க்கணும். மெயினாக ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்துட்டு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பவர் ஆம்பை சூஸ் பண்ணுவோம். ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்துட்டு அடுத்தது தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம பவர் ஆம்ப் போர்டுக்கு வரணும், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரணும். டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தோடனே நம்ம பாட்டில் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஸ்பீக்கர் சூஸ் பண்ணலான்னா அது செட் ஆகாது. ஏன்னா ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பவர் ஆம்பாக இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும் இது ரெண்டையுமே போடணும். ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரு பவர் ஆம்ப் போர்டு அது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையாக இருக்கும். அடுத்து வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா கால்குலேஷன் பற்றி வீடியோ நான் அடுத்து போடுறேன். ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி போடுறது, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கரெக்டான இதில் போடுறது, எத்தனை ஆம்பியர் வாட்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி லைனாக வர வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வருது, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இதே தான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அப்பயே ரிப்ளை பண்ணிடுவேன், இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். பட் நான் சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. உங்களுக்கு அர்ஜென்ட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் நினச்சிக்க வேணாம். எந்த டைமாக இருந்தாலும் சரி, ஓகே கால் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தேவையானது எந்த மாதிரி 2.1 இருந்தாலும் ஓகே, 5.1 7.1 எதாக இருந்தாலும் ஓகே.
நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ஆம்ப்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாரண்டி கொடுத்துருவேன். கண்டிப்பாக 6 மந்த்து, கண்டிப்பாக 6 மந்த்து இல்லை 1 இயர் நான் செய்கிறத பொறுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா வாரண்டி கண்டிப்பாக கொடுத்துருவேன் நான். வாரண்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் எதனா கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் அதே என்னென்னு பார்த்து கொடுத்துருவேன். பட்டு ஆம்ப் வாங்கின வாட்டி ஏதாவது சர்வீஸ் சார்ஜு பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்க மாட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வராதுங்கிறது தான் நான் அடித்து சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நான் சொல்ல வருது. இந்த ஹை ரேஞ்சு பட்ஜெட் அதாவது வந்து பார்த்துட்டோம்னா 10 ரூபா 15 ரூபாக்குள்ளே அப்படிங்கிறப்ப நான் பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு ஏதாவது இந்த சேஞ்சஸ் பண்ணுங்கள் அந்த சேஞ்சஸ் பண்ணுங்கன்னா பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு மேலே போயிட்டா அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் நீங்கள் சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் அமௌண்ட் ரிட்டன் கொடுத்துருவேன். அந்த மாதிரி கான்செப்ட்டு. அதனால் என்னோடய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும்னா இந்த மாதிரி வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுவவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிச்சிக்கலாம். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். வணக்கம்.